தெரியல. அவரை கேட்கும்பொழுது உங்களை பத்தி எப்படி சொன்னாரு? இப்போ நீங்க சொல்லுங்க, கோபி சார் இல்லைன்னா லக்ஷ்மி மேமோட லைஃப் எப்படி இருந்தது? எப்படி இருந்திருக்கும்னா ஒரு வெறுமையாக இருந்திருக்கும். 2 குழந்தைங்க, முக்கியமாக அந்த 2 குழந்தைங்க, ஒரு அழகான அறிவான அந்த 2 குழந்தைங்க எனக்கு கிடைச்சிருக்காது. இவ்வளோ நல்ல ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்க மாட்டாரு. ஆனால் ஒன்று என்னன்னா, நான் ஒரு எங்கேயாவது ஒரு ஒரு இன்னும் பெரிய ஒரு இப்போ இருக்கிறத விடவும் ஒரு பெரிய ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு இன்னும் வேற மாதிரி இருந்திருப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா அதுலேயே உண்மைதான், சீரியஸாகவே. ஏன்னா எனக்கு அப்போவே 320 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. நான் என்னோட மேரேஜ்க்கு நான் மேரேஜ் முடிச்சுட்டு நான் இங்கே சென்னை வரும்போது அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் நான் விட்டுட்டு தான் வந்தேன். என் கல்யாணத்தில் யாருக்குமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சந்தோஷம் இல்லை. எல்லாம் என்னோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே அழுதுட்டு தான் இருக்குங்க இப்படியே ஃபீலிங்கில். ஸோ அது வந்து ரொம்ப அவங்க நான் இல்லைன்னா என்ன ஆயிருப்பாங்கன்னா, வேற யாருக்கிட்டையாவது நல்ல சாகித்யம் இருக்கிறவங்க, அது ட்ரெடிஷ்னலான அந்த மாதிரி எங்கேயாவது போய் ரீச் என்ன சொன்னாங்க, கல்யாணமே பண்ணாம இருந்திருந்தா தானே என்ன இருப்பீங்க. ஓ இவர் இல்லைன்னா வேற யாராவது அப்படியா? இல்லை நான் சீரியஸாக இவர் இல்லைன்னா நான் எப்படி சொல்கிறது, ஆனால் அப்படி எனக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் வேணா இருந்திருப்பேன். அப்படி தான் எனக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பேன், கோபி இல்லாமல் இருக்க மாட்டேன்னு. இல்லை சீரியஸாகவே சொல்கிறேன், எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே. ஏதோ பூஜைலாம் பண்ணாங்க எங்கள் வீட்டில். கல்யாணத்துக்கு ஒரு ஆசை வரும்ல, அதுக்காக ஒரு பூஜை பண்ணாங்க வீட்டில். கல்யாணத்துக்கு ஆசை வர்றதுக்கு ஒரு பூஜையா? ஆமாம்.